இதுதான் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது என்னப்பா ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டூல் பட்டி யூஸ் பண்ணி எனக்கு கொடுத்த அப்பா லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ரேம் அப்கிரேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க அப்படியே கைட்டு ஆரம்பிச்சு. இதுதான் எஸ்எஸ்டியோட ஸ்லாட். இதுதான் ரேமோட ஸ்லாட். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க பாத்தீங்கன்னா ரேமோட ஸ்லாட்டை வந்து அப்கிரேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேமோட கார்டை வந்து ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுவும் ஏசர் மாடல் லேப்டாப்க்கு மட்டும்தான். இந்த ப்ராடக்ட்ல 24 விதமான ஸ்க்ரூ டிரைவருக்கான பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பின்னு வேணுமோ நம்ம ஜஸ்ட் நம்ம இதில் எடுத்து அப்படி போட்டோம் அப்படின்னா ஸோ உள்ள மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட்ல வந்து போய் ஒட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த டூல் புட்டி யூஸ் பண்ணி அழகா கைட்டிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதை விட நல்ல ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்கு. பட் எனக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பூர்த்தி பண்றதுனால இதுவே எனக்கு போதுமானதா இருக்கு. இந்த டூல் பொட்டியோட லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட பயோல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு வந்து டைரக்டா சென்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா என்னோட வெப்சைட்ல தரேன். அங்க செக் பண்ணி பாருங்க.